بسم الله الرحمن الرحيم எம் உணர்வுகளை கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். எம் சிந்தனைகளை கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். ஓடி ஓடி நான் சம்பாதிக்கிற என்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹுக்காக நான் கொஞ்சம் கொடுக்கிற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தினுடைய ஆசையில் இருந்து மெல்ல மெல்ல நான் விடுபட முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் யோசித்து பாருங்கள். நான் நிறைய சேர்த்திருக்கிறேன் அல்லது கொஞ்சமாக சம்பாதிக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹு தஆலா வருமானத்தை தருகிறான், வந்து கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் அல்லாஹ் தருகிற சொத்து. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு நாங்கள் தந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே தவிர நீங்கள் சம்பாதித்தது என்று குர்ஆனில் எந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்லவில்லை. வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்தவற்றை நீங்கள் செலவழியுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறார். பொருளாதாரத்தினுடைய இஸ்லாமிய கோட்பாடு இது அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து எனக்கு அன்பளிப்பாக என்னுடைய செயற்பாடுகளுக்கு ஏற்ப என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் தருகிற ஒரு விஷயம் என்னுடைய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தினுடைய மாற்றீடு அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து, என்னுடைய உள்ளத்தில் இருந்து இதனுடைய அன்பு எடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தை ஆழமாக நேசிப்பதை விட அந்த பொருளாதாரத்தை தந்த ரப்பை ஆழமாக நேசிக்கிற உணர்வு ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அதற்காகத்தான் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய கடைசி நேரம், உயிர் பறிக்கப்படுகிற வேளை, ஒரு கெட்ட அடியான் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் ஒரு சிறிய நேரம் அவகாசத்தை நீ தந்துவிடு. எதற்காக கேட்பான் என்று தெரியுமா? அவன் செய்த அத்தனை அமல்களையும் விட, அவன் எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களையும் விட, ஃபஅஸ்ஸதக, என்னிடத்தில் இருக்கிற பணங்களை எல்லாம் நான் சதக்கா செய்து விட்டு வந்து விடுகிறேன், நான் அல்லாஹுக்காக தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, எனக்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பு வசதிகளை, பொருளாதார சூழலை, ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு தொழிலை, அதன் மூலமாக வருகிற வருமானத்தை அல்லாஹ் எனக்கு தருகிற பொழுது, வமா அன்ஃபக்தும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்கின்ற ஒன்றை அவன் உங்களுக்கு மீட்டி தருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனக்கு வருமானம் வருகிற பொழுது அதை நான் பேங்கிலே சேமித்து வைத்துக் கொண்டு அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு செய்து கொண்டு இன்னும் பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் என்கிற மனோநிலை மட்டுமே எனக்கு இருக்குமாக இருந்தால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அது அழிந்து போகிற பொருளாதாரம், அது வளர்ச்சியடைகிற பொருளாதாரம் அல்ல. யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து தான தர்மங்கள் செய்கிற பொருளாதாரத்தை வளர்ப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வளர்ச்சி என்பது, பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றம் என்பது நாம் அல்லாஹுக்காக செலவு செய்கிற விஷயத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் நல்ல மனிதர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்கிறார், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற மனிதர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒபி அம்பாலிஹிம், அவர்களுடைய பொருளாதார சம்பாத்தியங்களில் ஹக்குன், உரிமை இருக்கிறது, லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவர்களுக்கும் கேட்காமல் வெட்கத்தின் காரணமாக தவிர்ந்து கொள்பவர்களுக்கும் ஒரு பகுதி, ஒரு உரிமை, அவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் வந்திருக்கிறது, நன்மைகளை அதிகமாக செய்கிற மாதம். இந்த காலப்பகுதியில் தான் எங்களுடைய சமுதாய சூழலில் நிறைய சிரமப்படுகிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என் ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹ், என் வாய்ப்பு வசதிகளை தந்தவன் அல்லாஹ், எனக்குரிய இந்த வழிகளை ஏற்படுத்தி தந்த ரப்பு அவன்தான் சொல்லுகிறான், நீங்கள் சதக்காக்கள் ஊடாக அல்லாஹ்வை நெருங்குங்கள், உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் நான் பரக்கத்து செய்வேன், அபிவிருத்தி செய்வேன், அதிகரிப்பை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு மனிதனுடைய சதக்கா என்பது அவனுடைய ஈமானின் பெருமானம். என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை,
அல்லாஹ் எனக்கு எப்படியாவது நான் அல்லாஹுக்காக தூய்மையாக இஹ்லாஸாக நான் செய்கிற தர்மங்களில் எனக்கு அபிவிருத்தி செய்வான் என்கிற நம்பிக்கை எப்பொழுது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அப்பொழுதுதான் அவனால் கொடுக்க முடியும். கொடுப்பவர்கள் ஈமானுடைய அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தடுப்பவர்கள் ஈமானை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டிய தேவையோடு இருப்பவர்கள் என்பதை அன்புக்குரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கால சூழலில் இப்படியான சில விஷயங்களை நாம் பேசுவதற்கான காரணம், நாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் தர்மங்கள் செய்யக்கூடிய சகோதரர்கள், அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆனால் அந்த கொடுக்கக்கூடியவர்களையும் தாண்டி இன்னும் தேவையுடையவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், தேவையுடைய விஷயங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றன. எனவே அவற்றை தேடி நாம் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தில் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த வருடம் ஆரம்பித்திருக்கிறது. என்னால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தில் இருந்து நான் என்னால் முடியுமான அளவுக்கு தர்மங்கள் செய்யக்கூடிய, தான தர்மங்கள் செய்யக்கூடிய, அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும் என்கிற ஒரு உறுதி என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று எல்லாம் உலக மோகத்தோடு போய்கொண்டிருக்கிறது. அந்த உலக மோகத்தின் சுருக்கத்தை எடுத்து பார்த்தால் நிறைய பேருடைய வணக்கங்கள், இபாதத்துகள் பொருளாதார தேடலினால் அழிந்து கொண்டிருக்கின்றன. கடந்த ரமலானில் நோன்பு நோக்கவில்லை என்பவர்களை எடுத்து பார்த்தால் தொழிலை காரணம் காட்டுபவர்கள், அன்றாடம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்பவர்களை எடுத்து பார்த்தால் தொழிலை காரணம் காட்டுபவர்கள், சரியாக குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை என்பவர்களை எடுத்து பார்த்தால் தொழிலை சம்பாத்தியத்தை காரணம் காட்டுபவர்கள், மார்க்க விஷயங்களை படித்துக் கொள்வதற்கும் மார்க்க சபைகளுக்கும் இல்மை தேடுவதற்கும் என்னால் முடியவில்லை என்று சொல்பவர்கள் எடுத்து பார்த்தால் பொருளாதாரத்தையும் சம்பாத்தியத்தையும் தேடலையும் காரணம் காட்டுபவர்கள். அன்புக்குரியவர்களே, இதை எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு இந்த பக்கத்தை நாம் விட்டுவிட்டால் கடைசியில் கபருக்குழிக்குள் போகிற பொழுது நான் தேடிய எது வரப்போகிறது என்கிற கேள்வியையும் கேட்டு பார்த்தால் நிறைய பேர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, நிறைய பேர் விடை பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரே விபத்து நூற்றுக்கணக்கானவர்கள், ஒரு விபத்து குடும்பத்தோடு போய் சேருகிறார்கள், ஒரு நோய் சாதாரண வருத்தம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலிலே வைத்தால் வருகிற பொழுது ஜனாசாவாக வந்தார் என்ற செய்தி கிடைக்கிறது. 30 வயது, 20 வயது, 25 வயது சின்ன சின்ன நோய்கள் தான், சிறு அடையாளம் காணப்பட்டது, புற்றுநோய் என்றார்கள். கொண்டு போய் வைத்தால் ஜனாசாவாக வீடு வந்து சேருகிறார். வாழ்க்கையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிற இந்த பயணத்தில் எல்லா இபாதத்துகளையும் பொருளாதார தேடலுக்காக விடுகிறோம். ஆனால் இந்த பொருளாதார தேடலையாவது அல்லாஹுக்காக அர்ப்பணிப்போம் என்றால் அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் பின்னிற்கிற ஒரு சமுதாயமாகவே இருக்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய, மிக கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அந்த சிந்தனையை இந்த முஹர்ரம் எங்களுடைய உள்ளங்களில் வழங்க வேண்டும், அந்த ஆசையை எங்களுடைய உள்ளங்களில் தூண்ட வேண்டும்.